Dear student, welcome back my channel. இந்த கிளாஸ்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா டைசாக்கரைட் பயோமாலிகுல்ஸ்ல டைசாக்கரைட்ஸ் பத்தி பார்ப்போம். டைசாக்கரைட்ஸ் இப்போ டைசாக்கரைட்ஸ் ஹெட்டிங்ல என்ன இருக்குன்னா டை மீன்ஸ் டூ, டை மீன்ஸ் டூ, ஸோ டூ மோனோசாக்கரைட்ஸ் யூனிட் இருக்கும். டூ மோனோசாக்கரைட்ஸ் யூனிட் இருக்கும். எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ், தென் மால்டோஸ், தென் லாக்டோஸ். ஒரு ரெண்டு மோனோசாக்கரைட்ஸ் யூனிட்னு பார்த்தோம். சுக்ரோஸ்ல என்னென்ன மோனோசாக்கரைட்ஸ் யூனிட் இருக்கும்னா ஆல்பா, ஆல்பா டி குளுக்கோஸ் and beta D fructose. Then maltose la enna irukona 2 alpha D glucose. The lactose la enna irukona oru beta D galactose, galactose, then beta D glucose. இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருலையுமே வந்து ரெண்டு ரெண்டு மோனோ யூனிட்ஸ் இருக்கும், மோனோசாக்கரைட்ஸ் யூனிட் இருக்கும். நமக்கு சுக்ரோஸ் வந்து தெரியும், டி குளுக்கோஸ் அண்ட் டி ஃப்ரக்டோஸ். இப்போ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ்லேயே ஃபார்முலா பார்ப்போம். C12H22 O11. இதான் வந்து சுக்ரோஸுடைய ஃபார்முலா. இப்போ சுக்ரோஸை என்ன பண்ணுறோம்னா ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறோம். ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஒரு ஆசிட் மீடியத்தில் பண்ணுறோம். ஒரு ஆசிட் மீடியத்தில் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் கொடுக்கும். குளுக்கோஸ் ஃபார்முலா C6H12O6, தென் ஃப்ரக்டோஸ் C6H12O6, ஒரு குளுக்கோஸும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஒரு வாட்டர் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது ரெண்டு யூனிட்டா கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டு யூனிட்டை எப்ப கம்பைன் ஆகும்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை வெளியே விடும்போது என்ன செய்யும், இந்த யூனிட் கம்பைன் ஆகும். கம்பைன் ஆகும்போது இங்க வந்து என்ன எப்படி கம்பைன் ஆகும்னா ஒரு ஆக்சைடு லிங்கேஜோட கம்பைன் ஆகும். இந்த ஆக்சைடு லிங்கேஜை என்ன சொல்றோம்னா கிளைகோசிலிக் linkage, glycosidic linkage. இப்போ ஜெனரலா சுக்ரோஸை பார்த்தீங்கன்னா நான் ரிடியூசிங் சுகர், நான் ரிடியூசிங் சுகர். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரிடியூசிங் சுகர், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரிடியூசிங் சுகர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் யூ see the glucose structure. இப்போ குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். குளுக்கோஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் செயின், ஓப்பன் செயின் பார்ப்போம். ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 6 கார்பன் ஆட்டம், 1 2 3 4 5 and 6. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். தென் தி லாஸ்ட் CH2OH. தென் தேர்ட் கார்பன் ஆட்டம் 1 2 3 4 5 6. தென் தி தேர்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் சைடு OH, ரைட் சைடு H. தி ரிமைனிங் ஆல் ரைட் சைடு OH, ரைட் சைடு OH, லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன். இது வந்து குளுக்கோஸ்டைய ஃபார்முலா. தென் சுக்ரோஸ்டைய ஃபார்முலா பார்ப்போம். சுக்ரோஸ்டைய ஃபார்முலா 6 கார்பன் ஆட்டம், 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே என்னது, பிரைமரி ஆல்கஹால். செகண்ட் ஒன் கீட்டோன் குரூப். தேர்ட் லெஃப்ட் சைடு OH, ரைட் சைடு ஹைட்ரஜன். Fourth, left side hydrogen, right side OH,
like fifth also right OH left hydrogen. அப்ப இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரோஸ் பார்க்க போறோம். சுக்ரோஸ் பார்க்க போறோம். சுக்ரோஸ்ல ஆல்பா டி குளுக்கோஸ், தென் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் இருக்கும். அப்ப இந்த செயினுக்கு வந்து ஆல்பா செயின் எப்படி இருக்கும்னா, இப்ப கார்பன்ல ரைட் சைட்ல OH வரணும். இப்ப ரைட் சைட்ல OHும் லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, ஆல்பா குளுக்கோஸ். அப்ப இந்த ரைட் சைட்ல இப்ப ஆக்சுவலா CHO, இந்த ஹைட்ரஜன் எப்படி வரும்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல. அதை வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா புரியும். இப்போ லைட்டாக சொல்கிறேன். ஃபிஃப்த் கார்பன் ஆட்டத்தில் இருக்கிற OH வந்து என்ன செய்யும், அயனைஸ்ட் ஆகும். அப்போ அயனைஸ்ட் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும், இந்த ஹைட்ரஜன் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் வரும்போது தான் இங்கே OH-ஆ மாறும். இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த லிங்கேஜாக இருக்கும், ஹெமி அசிட்டால் ஃபார்ம். அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் இப்போ நம்ம பீட்டா பார்க்குறோம்னா லெஃப்ட் சைடில் OH வரும், ரைட் சைடில் இந்த CH2OH வரும். தென் இங்கேயுமே இந்த ஆக்சிஜன் லிங்கேஜ் ஃபிஃப்த் கார்பன், இந்த ஸ்ட்ரக்சர் ஹெமி அசிட்டால், இது எல்லாமே லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் பார்க்கலாம். அப்போ ஸ்ட்ரக்சர் இப்போ ஆட் பண்ணுறோம். குளுக்கோஸ். ஸோ திஸ் இஸ் த ஆக்சிஜன் லிங்கேஜ். இந்த ஆக்சிஜன் லிங்கேஜ், தென் ஆக்சிஜன் லிங்கேஜோட ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம். ஃபிஃப்த் கார்பன் ஆட்டில் இந்த CH2OH டாப்பில் வரும், CH2OH. தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹைட்ரஜன் கீழால வரும். மீதி எல்லாமே லெஃப்ட் சைடு டாப்பும் ரைட் சைடு டவுனும் வரும். அப்போ இது வந்து ஃபோர்த் கார்பன் ஆட்டம், லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன் டாப், ரைட் சைடு OH. த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தேர்ட் கார்பன் ஆட்டம், தேர்ட் கார்பன் ஆட்டம், லெஃப்ட் சைடு OH டாப், டவுன் hydrogen. The second carbon atom, left side hydrogen, right side OH. Then next one, first carbon atom, left side top, right side OH. The next one, the fructose. இப்போ fructose draw பண்ணோம். fructose draw பண்ணும்போது இது வந்து 5 member ஸ்ட்ரக்சராக இருக்கும். 5 member ஸ்ட்ரக்சராக இருக்கும். இங்கே வந்து ஆக்சிஜன் லிங்கேஜ். ஸோ இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன். ஸோ இந்த சிக்ஸ்த் கார்பன் ஆட்டம் இங்கே டாப்பில் வரும், CH2OH, தென் ஹைட்ரஜன். தென் இந்த ஃபோர்த் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் டாப், ஸோ ஹைட்ரஜன், right down OH. Then the third carbon atom left OH top, then right hydrogen. Then second carbon atom left top OH, right CH2OH. இது வந்து ஆல்பா டி குளுக்கோஸ். இது வந்து பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இல்லைன்னா குளுக்கோபைரனோஸ். ஃப்ரக்டோஃபியூரனோஸ். லிசன், இப்போ வந்து சுக்ரோஸுடைய லிங்கேஜ், அதாவது ஆல்பா டி குளுக்கோஸுக்கும் பீட்டா டி குளுக்கோஸுடைய லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா C1
carbon and C2 carbon, C1 glucose, C2 fructose. அவ C2 fructoseனா fructose C2 இந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. அப்போ இந்த ரைட் சைடை அப்படியே நான் ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வர்றேன். அவ ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது அப்படியே வந்து இந்த தலைகீழாட்டு மாறும். தலைகீழாட்ட மாறுதுன்னா CH2OH மேலே வரும், OH கீழே வரும், H மேலே வரும், OH கீழே வரும், OH மேலே வரும், H கீழே வரும், H மேலே வரும், CH2OH கீழே வரும். அதாவது இது அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இங்கே ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஆக்சிஜன் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ செகண்ட் கார்பன் ஆட்டம் தான் இங்கே லிங்க் ஆகணும். அப்போ இதில் செகண்ட் கார்பன் ஆட்டம் அவ ட்விஸ்ட் ஆகும்போது CH2OH மேலே போகும், CH2OH, OH கீழால வரும், OH. then this is second carbon atom. then third carbon atom, third carbon atom hydrogen மேலே போயிடும், OH கீழே வரும். then the fourth carbon atom OH மேலே வரும், hydrogen கீழே வரும். then next carbon atom hydrogen மேலே வரும், CH2OH, CH2OH கீழே வரும். இப்போ இந்த ஹைட்ராக்சைடும் இந்த ஹைட்ராக்சைட்லையும் ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன செய்யும், வெளியே போகும். வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இதான் வந்து என்னன்னா சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர். இதான் வந்து என்னன்னா சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர். அவ சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர் இதுல வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ சுக்ரோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, சுக்ரோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. சுக்ரோஸ் 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 நான் ரிடியூசிங் சுகர், நான் reducing sugar, non reducing sugar, then dextrorotatory, then glucose reducing sugar, dextrorotatory, then fructose reducing sugar, levorotatory. பாருங்க நல்லா யோசிச்சுக்கோ. சுக்ரோஸ் வந்து நான் ரிடியூசிங் சுகர், குளுக்கோஸ் வந்து ரிடியூசிங் சுகர், இது வந்து ரிடியூசிங் சுகர். சுக்ரோஸ் வந்து பிளஸ் டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரி, குளுக்கோஸ் பிளஸ் டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரி, ஃப்ரக்டோஸ் மைனஸ் லீவோரொட்டேட்டரி. இப்போ சுக்ரோஸை எடுத்து பார்க்கும்போது டெக்ஸ்ட்ரோரொட்டேட்டரியா கிடைக்குது. இப்போ குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் எதா கிடைக்கும்னா லீவோரொட்டேட்டரியா கிடைக்கும். மிக்சர் என்ன கிடைக்கும்னா லீவோரொட்டேட்டரியா கிடைக்கும். இப்போ ஃப்ரக்டோஸ்டைய வேல்யூ ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 92.4 டிகிரி மைனஸ் 92.4, அதாவது லீவோரொட்டேட்டரி. தென் குளுக்கோஸ் பிளஸ் 52.5 டிகிரி. அப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு மிக்சரையும் சேர்த்து எடுக்கிறோம்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். அந்த டெஸ்ட் டியூப்ல கொஞ்சம் குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் போட்டு என்ன பண்றோம், வாட்டர்ல டிசால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா லீவோரொட்டேட்டரியா இருக்கும். சுக்ரோஸை தனியா பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸா இருக்கும். அப்போ இங்க என்ன செய்யுது, பிளஸ் சைன் டு மைனஸ் சைன். இதை வந்து என்ன சொல்லணும்னா இன்வெர்ட் சுகர். என்னன்னா இன்வெர்ட் சுகர்னு சொல்லும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா மால்டோஸ். மால்டோஸ் இந்த லிங்கேஜ் என்னன்னா C1 குளுக்கோஸும் C2 ஃப்ரக்டோஸும், C1 குளுக்கோஸ் அண்ட் C2 ஃப்ரக்டோஸ். அது செகண்ட் எக்ஸாம்பிள் மால்டோஸ். இப்போ மால்டோஸ் எழுதுறோம். ஸோ மால்டோஸ் எழுதும்போது
மால்டோஸ்ல வந்து 2 ஆல்பா டி குளுக்கோஸ் இருக்கும், 2 ஆல்பா டி குளுக்கோஸ் இருக்கும். ஸோ இந்த லிங்கேஜ் மால்டோஸ் லிங்கேஜ் எப்படி இருக்கும்னா, மால்டோஸ் லிங்கேஜ் C1 and C4 linkage, C1 and C4 linkage. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டாகவே 2 குளுக்கோஸை டிராப் பண்ணலாம். இது எப்படி இருக்கும்னா reducing sugar. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் வரும், இங்கே ஆக்சிஜன் வரும், ரெண்டுமே ஆல்பா டி குளுக்கோஸ். அப்போ ஆல்பா டி குளுக்கோஸ்ல ஸ்ட்ரக்சர் இந்த டிராப் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே எழுதுவோம். ஸோ ஃபிஃப்த் கார்பன் ஆட்டத்தில் CH2OH மேலே வரும், ஹைட்ரஜன் கீழால வரும். தென் ஃபோர்த் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் மேலே ரைட்டு கீழே. தென் தேர்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் மேலே ரைட்டு கீழே. தென் செகண்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் மேலே ரைட்டு கீழே. தென் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் மேலே ரைட்டு கீழே. சரியா? வந்து ஆல்பா டி குளுக்கோஸ். சாரி, லெஃப்ட் மேலேனா ஹைட்ரஜன் மேலே OH கீழே. தென் இந்த குரூப்பை பார்ப்போம். ஆக்சிஜன் சேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும். அப்போ என்ன வரும்? CH2OH, தென் ஹைட்ரஜன் OH, தென் OH, தென் ஹைட்ரஜன், தென் H, OH, தென் ஹைட்ரஜன், தென் OH. இந்த மாதிரி கிடைக்கும். இதான் வந்து மால்டோஸுடைய ஸ்ட்ரக்சர். மால்டோஸுடைய ஸ்ட்ரக்சர்லையும் என்ன லிங்கேஜ்? 1,4 லிங்கேஜ், 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? ஒரு ஆக்சிஜன். ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி, அப்படியே எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக்டோஸ். நெக்ஸ்ட் என்னன்னா லாக்டோஸும் ரிடியூசிங் சுகர் தான். இந்த லிங்கேஜ் என்னன்னா C1 and C4 தான். இப்போ இங்க என்ன வரும்னா பீட்டா வரும். இங்க என்ன கிடைக்கும்னா பீட்டா டி கேலக்டோஸ் and பீட்டா டி குளுக்கோஸ். இப்போ கேலக்டோஸ் என்ன டிஃபரெண்ட்னா குளுக்கோஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஃபோர்த் கார்பன் ஆட்டத்துல கேலக்டோஸுக்கு ஃபோர்த் கார்பன் ஆட்டத்துல இங்க லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்குதா, லெஃப்ட் சைட்ல OH எழுதுங்க. ரைட் சைட்ல OH இருக்குதா, அப்ப இங்க என்ன எழுது? H எழுது. இந்த ஒண்ணும் தான் கேலக்டோஸுக்கு டிஃபரெண்ட், அது ஃபோர்த் கார்பன்ல மட்டும்தான். சரியா? அப்ப இங்க பீட்டா டி கேலக்டோஸ். பீட்டா டி கேலக்டோஸ்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல எப்படி இருக்கும்? ரைட் சைடு ஹைட்ரஜன், லெஃப்ட் சைடு OH, இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்? இந்த ஃபோர்த்தில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபோர்த்தில் இங்கே OH இருக்கும், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஃபோர்த்தில் இங்கே OH இருக்கும், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். அதான் இந்த பீட்டா டி கேலக்டோஸ். பீட்டா டி கேலக்டோஸ் சொல்லும்போது ஆல்ஃபா இல்லை பீட்டா. பீட்டாவுக்கு எப்படி இருக்கும்? ரைட் சைடு OH, அப்போ டாப்ல வரும், இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். தென் என்ன வரும்? பீட்டா டி குளுக்கோஸ். பீட்டா டி குளுக்கோஸ்னா இந்த ஃபோர்த் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும், HOH தான் இருக்கும். ஏன்னா கேலக்டோஸ்ல மட்டும்தான் அந்த சேஞ்சஸ், இந்த ஒன்றும் மாறி வரும். இது கேலக்டோஸுக்கு. சரியா? பீட்டா இங்க இது வரும்போது என்ன கிடைக்கும்? ரைட் சைடு இங்க OH, இங்க ஹைட்ரஜன் கிடைக்கும்.
இப்போ இங்க லிங்கேஜ் எப்படி பார்க்கணும்னா இந்த OH இந்த OH. அப்ப இதுல இருந்து என்ன செய்யும்? ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போகும். வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போச்சுன்னா இங்க இந்த மாதிரி கிடைக்கும். இதான் வந்து லாக்டோஸ் ஃபார்முலா. லாக்டோஸ்மே ரெடியூசிங் சுகர் தான். டைசாக்ரைட்ஸ் வெரி ஈஸி. அப்படியே நம்ம இந்த ஓப்பன் செயின் ஹெமிஅசிட்டால் செயின் ஓப்பன் செயின் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா எழுதிடலாம். இந்த ஹெமிஅசிட்டால் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்லையும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த லாக்டோஸ்ல ஒரே ஒரு டிஃபரண்ட் கேலக்டோஸ். கேலக்டோஸ்க்கு 4th கார்பன் மட்டும்தான் டிஃபரண்ட். கேலக்டோஸ்ல 4th கார்பன் மட்டும்தான் டிஃபரண்ட். மீதி அப்படியே குளுக்கோஸா மாதிரியே வரும். பீட்டா குளுக்கோஸ் எதில் எழுதுறீங்களோ அதே தான் கேலக்டோஸும். அப்போ 4th கார்பன் மட்டும்தான் லெஃப்ட் சைடு OH. குளுக்கோஸ்ல லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன், ரைட் சைடு OH. இங்க வந்து லெஃப்ட் சைடு OH, ரைட் சைடு ஹைட்ரஜன். இந்த மட்டும்தான் வித்தியாசம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய சேனலை, கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.